18 வரும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிற அபிஷேகம் என்னன்னா, பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்வார்? விடுதலை கொடுக்கிறார். அப்போ இன்னைக்குள்ள அபிஷேகம் என்ன தெரியுமா? பலவீனப்படுத்தும் ஆவியிலிருந்து விடுதலையாக்கும் அபிஷேகம். பலவீனப்படுத்துகிற ஆவியும் நம்மளை பலவீனப்படுத்தும், நம்முடைய சரீரத்தில் இருக்க பலவீனமும் நம்மளை என்ன செய்யும்? உச்சிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலவீனம்னு சொல்லாத வியாதி, பலவீனம் இல்லாத மனிதர்களே உலகத்தில் என்ன செய்யாது இன்னைக்கு கிடையாது. விதவிதமான பெயர் சொல்ல முடியாத, சொல்லவே தெரியாத வியாதிகள்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கு? மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியிலிருந்து என்ன செஞ்சாராம்? விடுதலையாக்குற அபிஷேகம் அவருக்குள்ள இருந்துச்சு. அந்த அபிஷேகம் இந்த அம்மாவுக்கு கிரியை செய்ததுனால அம்மாவுக்கு என்ன கிடைச்சிட்டு? அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க எல்லாரும் பலவீனப்படுத்தப்படும் ஆவியிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அபிஷேகத்தோட போறீங்க. இன்னைக்கு யாராவது மேலை நாட்டு மிஷினரிகள் வந்து, அன்னைக்கெல்லாம் ஒரு மிஷினரி ஒரு இடத்துல தீ எரிஞ்சுன்னா இப்படி கர்ச்சிப்பை சுற்றுவாரோ அந்த தீ நின்றுமா? அது நடந்திருக்கு நம்முடைய மாவட்டத்தில். உண்மைதான்.